ஒரு சிம்பிள் ஷிப் டிராயிங் வந்து நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஒரு ஸ்லாண்டிங் லைன், ஒரு கர்வ் லைன்ஸ் போட்டுட்டு ஒரு ஷிப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், இப்போ ஒரு கர்வ் லைன் ரைட் சைடும் வருது, ஒரு கர்வ் லைன். ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நீங்கள் சென்டராக போட்டிங்களா, அது ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு கர்வ் லைன் ரெண்டு சைடும். அடுத்தது பாருங்கள், இன்னொரு கர்வ் லைன், ரைட் சைடு ஒரு கர்வ் லைன், மேலே வந்து ஒரு ஃப்ளாக். பாருங்கள் எப்படி வந்து சிம்பிளாக ட்ரா பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக வந்து இந்த அலைகள், ஓகேங்களா, அதை ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கலர் பென்சில் எடுத்துக்கோங்க. லெமன் எல்லோ கலர் வந்து இப்போ வந்து ஃபில் பண்ணுறோம். அடுத்தபடியாக ஃப்ளாகுக்கும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ லைட் க்ரீன் கலர் எடுத்து இந்த கிளாத் செக்ஷன் வந்து ட்ரா பண்ணுங்கள். இந்த கிளாத் ஏரியா வந்து லைட் க்ரீன் கலர் வந்து ஷைனிங்காக வந்து ஃபில் பண்ணுங்கள் கலர். இப்போ வந்து நல்லா டார்க்காக, அதாவது அந்த ஒயிட்டான அந்த டாட்ஸ் தெரியாதது போல் ஃபுல்லாக ஃபினிஷிங்காக வந்து ஃபில் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரைட் சைடு இருக்கிற இந்த கிளாத்துக்கு கலர் வந்து க்ரீன் கலர் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அழகாக வந்து இந்த டார்க்காக வந்து இந்த ஒயிட்டாக இந்த டாட்ஸ் தெரியாத போல் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துருக்கிறது வந்து இந்த அலைகளுக்கு வந்து நம்ம அந்த கலர் பண்ணுறோம். லைட் ப்ளூ கலர் இல்லை ஸ்கை ப்ளூ கலர். அழகாக வந்து ஃபில் பண்ணியிருக்கோம், கலர் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அழகாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நல்லா வரைய கற்றுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.